வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து ஒரு 4 சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 2 சேர்த்துக்கிறேன். முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து முழு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆற வச்சுருந்த மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக் கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். சோம்பு இப்போ வந்து பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரு தக்காளியை சின்னமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி சீக்கிரம் வதங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ஊர் மிளகாய் தூளாக இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நான் வந்து கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை பாதியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 4 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டு பின்பக்கத்துலேயும் ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எக் ரோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கணும்னா எக் ரோஸ்ட் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இந்த எக் ரோஸ்ட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.